தாவேக்காவோடு அதிமுக வந்து முயற்சி பண்றது வேஸ்ட். அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக இந்த போல கட்சிகளோடு இணைந்தால் பிளஸ்ஸா இருக்கும். பாஜக பொறுத்தவரை அண்ணாமலைக்காக மட்டும்தான் வாக்கு வங்கி சேர்க்கிற ஒழிய பாஜக அப்படிதான் இருக்கு. பாஜக வளரல. ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு நிகழ்வுக்கும் போராட்டங்களை முன்னெடுக்கப்படும், ஏற்கெடுக்கப்படல. சோ அந்த விஷயம் போராட்டங்கள்லாம் எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திருக்கணும். பெருசா நடத்தல. இந்த விஷயத்துல அண்ணாமலை பாராட்டுறோம். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு என் பிள்ளையே ஹிந்தி படிக்குது. ஸோ இன்னைக்கு ஹிந்தி தெரியாம நம்ம முடிச்சுட்டு இருக்கோம். டைம் கூடுதலாக ஒரு மொழி தெரிஞ்சுக்கணுங்கிறதுல பிரச்சனை இல்லை. மத்திய அரசு சொன்னா கட்டாயமாக்கப்படவில்லை. அந்த இருக்கிற எல்லா ஓட்லையும் இந்திக்கார தான் இருக்கிறான். இன்னைக்கு எல்லாமே புகுந்துட்டான். கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டான். ஸோ இன்னைக்கு சாப்பிட்ற உணவு கூட இட்லி வேணும்னு கேட்கறது கூட ஹிந்தி வார்த்தை தேவைப்படுது. ஸோ யதார்த்தமான உண்மையை சொல்றேன். அதிமுகவும் இதுக்குள்ள வரணும். இளைஞரணும் காம்ப்ரமைஸ் ஆஃப் தி பாலிடிக்ஸ். நமக்கு எதிரி ஒரு எதிரி திமுக. அதிமுக கூட பாஜக போகணுமா, பாஜக கூட அதிமுக? ரெண்டு பணம் பலம்ங்கிறது வாக்கு சதவீதத்துல சின்னத்துல இன்னைக்கு பலம் மாநில அரசியல் அதிமுகவுக்கு அந்த சின்னம்ங்கிறது ஒரு பெரிய பலமா இருக்கு. இதோட இந்த மெகா கூட்டணிக்குள்ள எந்த கட்சி எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவரோட விசிகா ஏதாவது வெளியே வரக்கூடிய? விசிகா வந்து தாவேக்கோட போகும். ஏன்னா அதை வரைக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க. திமுக வாக்களோட தாவேக்க போக முடியும், அதிமுக வாக்கள் தாவேக்க போகும், விசிக வாக்கள் தாவேக்க போக முடியும். ஆனா நாம் தமிழருடைய வாக்குகள் விஜய்க்கு போவது என்பது கேள்விக்குரியான விஷயமா நான் பார்க்கிறேன். இப்ப தெரியுதா தாவேக்கா விஜய் அவர்கள் யாரை இயக்குறாங்க? அவங்கள பாஜக தான் இயக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியா? இல்ல, அதாவது அது சிரிப்புக்குரியது. தாவேக்கா கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனுடைய போட்ட பிளான் தான் அது. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் வியூக வகுப்பாளர் திரு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் என் தமிழ் தாய் உறவுகளுக்கு. சமீபத்திய அரசியல் சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்தான பேசுபொருள் அப்படிங்கிறது அதிகரித்திருக்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் பேச தொடங்கினதுல இருந்தே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான பார்வை அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்துல அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதிமுக வந்து மீண்டும் ஒரு மெகா கூட்டணி அமைக்கும் அப்படின்னு இபிஎஸ் தரப்புல சொல்லப்படுது. அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு சூழல் இருக்கா தமிழக அரசியல் காலத்துல? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவருக்கு எம்பி எலெக்ஷனை கூட 2024 கூட மெகா கூட்டணி மீண்டும் கடைசி நேரத்தில் காலம் இருந்துச்சு. இதுவும் இப்போ பேசுறது வந்து ஆரம்பம் தொடக்கமாக இருக்கும் மொழியே முடிவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு 5 முனை போட்டியை நோக்கி வந்து தமிழகம் சென்று கொண்டு இருக்கு. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா அவர் இப்போக்கான 2000 ஆட்சி விடுவதற்கான 2000 பிறகு உதயநிதியோடு முதலுக்கான வியூகங்களை தான் அவர் வந்து திட்டமிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தாவேக்கா அதிமுக சேர்ந்தா அதிமுக தான் மைனஸ். ஏன்னா தாவேக்கா வந்து எத்தனை விதமான பர்சன்டேஜ்ன்றது தேர்தல் இருந்தால் தான் தெரிய வரும். ஸோ கற்பனையில் எல்லாமே வந்து யுகத்தின் அடிப்படையில் சொல்லலாம், இத்தனை % வருது வரல அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் முழுக்க பார்த்தீங்கன்னா என்னதான் சர்வே எடுத்தாலும் என்னதான் தகவல் சேகரிக்கப்பட்டு சொன்னாலும் பர்சன்டேஜ் கட்டாயம் தாவேக்காவது மாறும். ஏன்னா முடிவு செய்யப்படாத வாக்குகள், யார் யார் வாக்குகள் எப்படி மாறுறது ரொம்ப கடினமான விஷயம். அது அதிமுகவுக்கு பின்னாடி வந்துறீங்களா? தாவேக்கா வாக்கு வங்கி என்னன்னு தெரியாம வந்து தாவேக்காவோடு அதிமுக வந்து முயற்சி பண்றது வேஸ்ட். அதிமுக, பாமக, பாஜக, தேமுதிக இந்த போல கட்சிகளோடு இணைந்தால் பிளஸ்ஸா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா 2024 நடந்தது போல நிச்சயமாக மறுபடியும் என்டிஏ தலைமையிலான மிகப்பெரிய வலுவான கூட்டி அமைச்சானா அது மறுபடியும் அனாதியாக விடக்கூடிய வாய்ப்பு எடப்பாடிக்கு போயிடும். ஸோ அதெல்லாம் தன்னை தற்காத்து கொண்டு சமரச முயற்சியில் எடப்பாடி, சிம்பிளா சொல்ல போனா எடப்பாடி முதலமைச்சர், அண்ணாமலை டெப்டி முதலமைச்சர். ஸோ பிரச்சனை ஸ்டார்ட் அவுட், ஆட்சி பிடிச்சிடும். இந்த ஃபார்முலா தான் இல்லைன்னு சொன்னா நிச்சயமா ரொம்ப கஷ்டம். திமுக இன்னைக்கிற கூட்டணி கட்டமைப்புகள் மூலமாகத்தான் வெற்றி பெறுத ஒழிய தனியாக கிடையாது. அதுல திமுகவுடைய வாக்கு வங்கி சரிந்து இருக்கிறது, பழைய மாதிரிலாம் இல்லை. ஸோ கட்டாயம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% வாக்குகள் வந்து கட்சி ரீதியாகவே சரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு சான்சஸ், நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆளுங்கட்சி மேல மக்கள் மத்தியில் விரக்தி வெறுப்பு இருக்கிறது. இது எப்படி வாக்காக வேண்டும் சொன்னால் வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும். இப்போ எம்பி எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து டெபாசிட் இலக்கு வச்சிச்சு அதிமுக. ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது பாஜக இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை என்ற ஒரு முகத்திற்கு மட்டும். அங்கேயும் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கட்சி
என்றைக்கு நோட்டாவோ இருக்கோ அந்த நோட்டாவோட தான் இணையாக தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அங்கு பாஜக பொறுத்தவரை அண்ணாமலைக்காக மட்டும்தான் வாக்கு வங்கி சேர்க்கிறத ஒழிய பாஜக அப்படிதான் இருக்கு. பாஜக வளரல. ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணாமலைக்காக இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மாநில தலைவருக்கான ஃப்ரேம் தான் ஏற்படும். அப்படி பார்க்கிற போது இங்க வந்து இதுவரை பாஜக ஆண்டவர்கள் இதுவரை வந்து தமிழிசை ஆகட்டும், முருகன் ஆகட்டும், இப்படி நிறைய விதமான தலைவர்கள் இருந்தாலும் அந்த தலைவருக்குரிய கேடர்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்து இல்லை. ஸோ முறையா அந்த ஃபாலோவர்ஸும் அவர் பின்தொடரக்கூடிய, அவரை ஃபாலோ செய்யக்கூடிய, அவர் வாக்களிக்கக்கூடிய, நடுநிலையாக சிந்திச்சு வாக்களிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்காங்கன்னா அது அண்ணாமலை என்ற ஒரு இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை போது அந்த ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலைவர்கள் இப்போ எடப்பாடி ஆகட்டும், உதயநிதி ஆகட்டும், இப்படி இருக்கிற அரசியல் தான் தமிழகத்தில் அப்படி அந்த மாதிரி ஒரு தலைவரா பிஜேபிக்கு வந்துட்டு தான் அண்ணாமலை இருக்காரு. அந்த வாக்குகள் வந்து எந்த அளவுக்கு உயருதுன்னு ஒரு சவாலான இருக்கு. ஏன்னா இளைஞர் மத்தியில அண்ணாமலையுடைய பேச்சுகள் வரவேற்கப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சீமான ஒரு பக்கம் இருக்காரு. சீமான அவர் வந்து சால்ரா வந்து 8% ஓட்டை தக்க வச்சுக்கூடிய நிலைமையில இன்னைக்கு உருவெடுத்து விட்டார். அதுக்கு மேலதான் முயற்சி பண்ண ஒரு ஒளி கம்மியா இறங்காது. ஸோ அப்படி போது அந்த ஓட்டுகள் நிரந்தரமான வாக்குகளாக இருக்கிறது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி பன்முனை போட்டியாக இருப்பதனால இந்த தேர்தல் வந்து 5 முனை போட்டியாக மாறினாவோ 4 முனை போட்டியாகவோ பல சவால் தான். திமுகவுக்கு இது வரலாற்றுல இதுவரையும் பார்த்தீங்கன்னா 2வது முறை ஆட்சி பிடிக்கவே இல்லை. முதல் முறையா தான் இந்த முறை எப்படியோ பிடிக்கணும் முயற்சி பண்றாங்க. ஆனா முயற்சி படுகிற போது கூட வாக்குகள் சிதறுவதனால் விஜய் அவர்கள் வந்து திமுக ஓட்டுகளை கணிசமா பிரிக்கிறாரு, விசிக ஓட்டு பிரியுது. இப்படி எல்லாம் பிரிகிற போது நிச்சயமாக பாதிப்பு தான் இருக்கும் ஒழிய ஒரு பெரிய மாற்றத்தெல்லாம் கொடுக்க முடியாது. திமுகவுடைய ஆட்சி வந்து மக்கள் மத்தியில விரக்தி இருக்கும். எப்பவுமே ஆளுங்கட்சி மேல விரக்தி கட்டாயம் உண்டு. அப்புறம் வந்து கூடுதலாக இந்த திமுக ஆட்சியில் கூடுதலாக இருக்கிறது வியாபாரிகள், தொழில் செய்யக்கூடியவர்கள் நபர்கள்லாம் விரக்தியில் இருக்காங்க. உதாரணத்துக்கு ரியல் எஸ்டேட் பண்ணா ரிலைஸ்காரன் வெறுப்புல இருக்கான். ஸோ இப்படி பல்வேறு விதமான துறைகளில் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய, தொழில் காண்டாக்ட் இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேருமே கொஞ்சம் விரக்தியில் இருக்காங்க. தொழிலதிபர்களாகும். இந்த பக்கம் விவசாயத்துக்கும் போதிய திட்டங்கள் கொடுக்கப்படலை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படலை. இந்த ஜனவரிலிருந்து பிப்ரவரி மாசத்துக்குள்ள வந்து மட்டுமே பாலியல் பலாத்காரங்கள் 100க்கும் மேற்பட்ட பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ காவல்துறை வந்து செயல்பாடு போயிருக்கிறது. கஞ்சா, கொக்கைன் போன்ற பல்வேறு போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது. ஒரு அரசு ஆளுகிற போது என்னென்னலாம் தவறான செயல்கள் செயல்பட முடியுமோ அத்தனை செயல்களையும் செய்து கொண்டு இருக்கிற அரசாக திமுக இருக்கிறது. இது எதிர்க்கிறவர்கள் அணியாக இருக்கிற அதிமுக எதிர்க்கட்சியில் இருக்கிற போது வலுவான எதிர்கருத்துக்களை இப்ப நேத்தான் எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காரு. அப்பா அப்பான்னு சொல்லி ஏன் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு. சோ அவங்க ஆட்சி நடந்துச்சு, இந்த ஆட்சி நடக்குது. சோ இந்த ஆட்சி அதிகமா நடக்குது. சோ காவல்துறை கட்டுப்பாட்டு முதல் சட்டம் இல்லாம இருக்கு. சோ அதை வந்து முழுமையாக ஒவ்வொரு நிகழ்வுக்கும் போராட்டங்களை முன்னெடுக்கப்படும், ஏற்கெடுக்கப்படல. சோ அந்த விஷயம் இந்த போராட்டங்கள்லாம் எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திருக்கணும். ஆனா பெருசா நடத்தல. இது இந்த விஷயத்துல அண்ணாமலை பாராட்டுறோம். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல உடனே குரல் கொடுத்து அதை வந்து இது பண்ணாரு. இப்படி நேத்து கூட ஒரு நிகழ்ச்சி கூட இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இப்ப சீமானா அதே மாதிரி இவங்க எல்லாம் வந்து உடனுடனே அவருமே போராடல. அதே மாதிரி அறிக்கை ஒரு செய்தி அறிக்கை தான் பதிவு எல்லா தலைவர்களுமே பதிவிட்டு இருக்கு. ஆனா பதிவுடன் இல்லாம அடுத்து கள போராட்டத்தில் ஈடுபடணும். சோ ஈடுபட்டால் தான் வாக்குகள் வந்து மாற்றம் வரும். அந்த அரசுக்கு எதிர்ப்பாக இனியொரு காலத்திற்கு இந்த அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்களை வலுவா வைக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மும்மொழி பாடத்திட்டம் 1960ஆம் ஆண்டு சட்டம் அது. சோ அப்படின்ற போது இருமொழிக்கு சட்டம் வந்து இறந்து போச்சு. நீங்க 60 கணக்கு போடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70-80 வருஷம் ஆயிப்போச்சு. அது இன்னும் வந்து அதே பேச்சுக்கு தப்பு. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் கிட்டத்தட்ட 58,000 பள்ளிக்கூடங்களில இன்னைக்கு மும்மொழி பாடத்தை ஏற்கிறாங்க. சோ அப்படி இருக்கிற போது எனக்கு தெரிஞ்சு என் பிள்ளையே ஹிந்தி படிக்குது. சோ இன்னைக்கு ஹிந்தி தெரியாம நம்ம முடிச்சிட்டு இருக்கோம். டைம் கூடுதலாக ஒரு மொழி தெரிஞ்சுக்கணுங்கிறதுல பிரச்சனை இல்லை. மத்திய அரசு சொன்னா கட்டாயமாக்கப்படவில்லை. மொழி கத்துக்குங்க, அதாவது பிற மொழிகளை கற்றுக்கொள்ளுங்க, உங்க விருப்பம் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. இவங்க என்னன்னா இந்த கான்செப்ட் விட்டு அறிவாளியை விழிச்சு வாங்க நோக்கத்திற்காக இன்னும் மக்கள் மத்தியில இன்னும் தவறான அரசியலை பூத்துறாங்க. இருமொழி கொள்கை இன்றைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் எண்ணங்கள் வளர்ந்திருக்கிறது, கல்வி பூர்வமாக வளர்ந்திருக்கிறான், சிந்தனை அறிவு பெருக்கப்பட்டிருக்கிறது, கண்ணை கட்டி காட்டு விடுவது சமமாக இருமொழி கொள்கை இருக்கிறது. அதுல இருந்து மாற்றம் வேணும்னா மும்மொழி கொள்கை கத்துற போது நீங்க தமிழ்நாட்டை விட்டு வேற மாநிலத்துக்கு போனா நம்ம மொழி என்ன தெரியல, ஊமையாக இருக்கிறோம். உதாரணத்துக்கு என்னவே எடுத்துக்க, நம்ம மொழி உலகம் ஃபுல்லா தெரியும், நம்ம மொழி தமிழ் என்பது உலகம். உதாரணத்துக்கு நான் இருக்கேன் டெல்லிக்கு போனா நான் ஓமையா இருக்கேன். சோ ஹிந்தி பேச முடியல, ஹிந்தி பேச முடியல. சோ மொழி இன்னைக்கு மலையாளத்துக்கு எல்லா மொழியும் பேசுறான். ஊட்டியில கூட போய் பாருங்க எல்லா மொழியும் பேசுறான். இன்னைக்கு ஒண்ணு ராமேஸ்வரத்துக்கு போங்க, இன்னைக்கு புனித நீராடல் வந்து ராமேஸ்வரம் போங்க, அந்த இருக்கிற எல்லா ஓட்லையும் ஹிந்திக்கார தான் இருக்கிறான். இன்னைக்கு எல்லாமே புகுந்துட்டான். கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டான். சோ இன்னைக்கு சாப்பிட்ற உணவு கூட இட்லி வேணும்னு கேட்கறது கூட ஹிந்தி தேவைப்படுது. சோ யதார்த்தமான உண்மையை சொல்றேன். அப்படி பாக்குற, ஏன்னா எல்லா கடையிலையும் வந்துட்டான். சோ அப்படி இருக்கிற போது நம்ம கத்துக்கிறது தப்பு கிடையாது. அதை வந்து நம்ம பேசுகிற மொழிகள் இப்ப மலையாளிகள்
எடுத்துக்கிட்டீங்கன்னா தன் வீட்டுல என்ன அமைச்சு சாப்பிட்டீங்க அந்த மொழியை தான் பேச விடுவாங்க. அவன் எல்லா மொழியும் தெரிந்தாலும் பேச விடுவான். அப்புறம் வந்து எல்லா மொழியும் தெரிஞ்சுட்டு பேச என்ன தப்பு இருக்கு? இங்க கனிமொழிக்கு இது தெரியாதா, தானியமாருக்கு இது தெரியாதா, இல்ல சன்சைன் ஸ்கூல் சபரேசனுடைய பேர் அவங்க நடத்தி கொண்டு இருக்கிற அந்த ஸ்கூல்ல ஹிந்தி இல்லையா, இல்ல அன்பில் மகேஷுடைய பையன் தான் படிக்கலையா, இல்ல அமைச்சருடைய பிள்ளைகள்லாம் படிக்கலன்னு சொல்லுங்க. இதே விஜய் அவர்கள், நடிகர் விஜயுடைய பையன் லண்டன்ல படிக்கிறான். எல்லாமே வந்து இந்த விஷயங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கும் புரிகிறது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் நாங்க சொல்றது நீங்க செய்யலன்னா நிதி தர மாட்டோம் அப்படின்னு சொல்றது எப்படி நியாயம்னு அவங்க எத்தனை நாளைக்கு தான் போராடுவாங்க? ஒரு சொல்லி பார்க்கணும். அப்புறம் இவங்க ஃபண்டு கொடுக்குறா உங்க தவறான கான்செப்ட் எப்படி பண்ணி கொடுப்பாங்க? பழைய கல்விக்கு பாட புத்தகத்துக்கு எப்படி கொடுப்பாங்க? சோ பாடத்திட்டங்கள் மாற்றப்படணும். இன்றைய கேட்ட திட்டங்கள் பாடத்திட்டங்கள் மாற்றப்படல. அதுல மொழி வந்து பாத்தீங்கன்னா எல்லா மொழியும் கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறமா அதுவும் கொடுக்கணும். நான் எப்படி மத்திய அரசு ஃபண்டு கொடுக்கும்? சரி, அப்படி கொடுக்குற போது இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாங்கப்பட்ட ஃபண்ட் எல்லாம் முறையை செயல்படுத்துறாங்களா? செயல்படுத்தப்படுறது. இன்னைக்கு நிறைய ஸ்கீம் மத்திய அரசு கொண்டு வரப்பட்ட ஸ்கீமா மாநில அரசுடைய பெயர்களை போட்டுக்கொண்டு அமல்படுத்தப்படுறாங்க. இங்க இருக்கிற வந்து திமுக வந்து ஒரு கட்டிங் வாங்குறதுக்கு, வருமானத்துக்கு, தொழிலுக்கோ வேலை கிடைக்குது. இதே பிஜேபி இருக்குன்னா ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றதால அவங்களால அரசியல் பண்ண முடியல. அந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. பாஜக வந்து பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்களை கொடுக்குறாங்க. அந்த திட்டங்கள் இவங்க வந்து நேரடி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்றாங்க. அப்புறம் போது பாஜக கட்சிக்காரனுக்கு வந்து பலன் பெறதில்ல. சோ இப்ப திமுக வந்து ஏதாவது ஒரு அவங்க போயிட்டு இது பண்ணதில்ல, அவங்க வந்து அந்த கட்சியும் நடத்திக்கிறான், அவங்க கட்டிங் வாங்கிக்கிறான், பலனும் பெறான். சோ இப்படி இருக்கிற போது இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல மத்திய அரசினுடைய தயவு இல்லாமல் மாநில நடத்த முடியாது. அப்படி இருக்கிற போது இவர்கள் இடதுசாரி கட்சியாக திமுக இருப்பதனால் வலதுசாரி கட்சியாக இருக்கிற பாஜக போன்ற கட்சிகளுடைய கருத்துக்களை எதிர்க்குவதற்கு நோக்கத்திற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ஒழிய இன்னைக்கு எடப்பாடி ஆகட்டும் அனைவரும் பாத்தீங்கன்னா இதுக்கு எதுக்குன்னு அவசியம் இல்லை. தன் பிள்ளைகள் பேரன்கள் எடப்பாடி பேரனுக்கு எல்லா மொழியும் படிக்கிற பள்ளிக்கூடம் சேர்க்கிறாங்க. இப்படி எல்லாருடைய அப்படி இருப்பது ஏன் இந்த போலியான இந்த மறைமான இன்னும் இப்படியே வந்து வார்த்தை திணிப்புகளை செய்து கொண்டிருப்பது நம் நாட்டுடைய வளர்ச்சிக்கு இதாகாது. அப்படி பார்க்கிற போது நம்முடைய எண்ணங்களையும் அரசியல் சிந்தனையும் மாற்றிக்கொள்ள வேண்டும், காலத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு, 85 ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சு. 1960 கணக்கு போடுங்க, அது ஒரு 40, இது ஒரு 20, 75 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறமா இந்த கொள்கை ஏத்துட்டா என்ன தப்பு இருக்கு? சோ இது அரசு ரீதியா செய்யப்படுறது. இது மட்டும் இது போட்டோம். இன்னொரு பக்கம் வந்து இந்த கூட்டணியின் கணக்குன்னு வரபோது தவக விஜய் அவர்கள் தான் தலைமையில் கூட்டணி அமைக்கின்ற போதுதான் அவருக்கு அடுத்த கட்டம் வாக்கு வங்கி சேரும், தொண்டர்கள் சேருவாங்க. அதிமுக போனா திமுக என்ன வித்தியாசம் இருக்கு? இவர் என்ன மாற்றம் அரசியல் கொடுக்க முடியும் என்ற கேள்வி எழப்படுகிறது. அப்படின்ற போது அதிமுகவில் சேர்ந்தால் விஜய்க்கும் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறி. சோ விஜய் வந்து இன்னும் கல அரசியல் வெல்லப்படல, இன்னும் ஃபீல்டு பாலிடிக்ஸ் வரல. சோ மேலதான் இருக்கிறவனு கீழே இறங்கி வரல. சோ அது இறங்கி வந்து எந்த அளவுக்கு ஓட்ட மாறுறது பொறுத்து தான் பார்க்க தெரியும். அதை நம்பி ஊராமுட்ட புள்ளைய விட்ட தாம்புள்ளைய வளர்த்த கதை சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோ மற்ற கட்சியை விட்டாங்கன்னா இவங்களை விட ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. திமுகவை எதிர்க்க வேண்டும், வீழ்த்தப்பட வேண்டும் சொன்னா பாஜக, தேமுதிக, பாமக இந்த மாதிரி ஒரு தலைமையான கட்டமைப்புகளோட எதிர்த்தால் நிச்சயமாக அந்த கட்டமைப்பு தானே நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிச்சு. ஆனா இங்க 40 இல்ல, அதாவது பாஜக அதிமுக இணைந்து அதிமுகவும் இதுக்குள்ள வரணும். காம்ப்ரமைஸ் ஆஃப் தி பாலிடிக்ஸ். நமக்கு எதிரி ஒரே எதிரி திமுக. அதிமுக கூட பாஜக போகணுமா, பாஜக கூட அதிமுக? ரெண்டு ஒண்ணுதான். பலம்ங்கிறது வாக்கு சதவீதத்துல சின்னத்துல இன்னைக்கு பலம் மாநில அரசியல்ல அதிமுகவுக்கு அந்த சின்னம்ங்கிறது ஒரு பெரிய பலமா இருக்குல்ல. இல்ல சின்னம் பலம் அதுக்கெல்லாம் சட்டமன்ற தேர்தல் சின்னத்தெல்லாம் இன்னைக்கு எல்லாம் ஒரு நைட்ல இது பண்ணாங்க. எம்ஜிஆர் கூட பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே சின்னத்தை ஈஸியா கொண்டு போயிட்டாரு மக்கள் மத்தியில. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. குக்கர் சின்னத்தை வந்து அழகா கேட்டுனா கொண்டு போயிட்டாரு. இனி வந்து இருக்க சமூக வலைதளம், சோசியல் மீடியாவும் செய்திகள் ஊடகங்கள் இருக்கிற போது உடனே சின்னம் கொண்டு போன விஷயம் இல்லை. பட் அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி அவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார். அவரை திருத்தி கொண்டு பாஜக, தேமுதிக, பாமக என்ற கட்சி கட்டமைப்பு மெகா கூட்டணினா இதுதான் மெகா கூட்டணி, இல்லைன்னா வேற என்ன மெகா கூட்டணி? தியாகத்தோட மெகா கூட்டணி கிடையாது. சோ அப்படி இருந்துச்சுன்னா அவருடைய பார்வை அரசியல் தவறுதல் ஆகுதுன்னு அர்த்தம். இதோட அந்த மெகா கூட்டணிக்குள்ள எந்த கட்சியெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவரோட விசிகா ஏதாவது வெளியே வரக்கூடிய? விசிகா வந்து தாவேக்கோட போகும். ஏன்னா ஆதவர்ஜனா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க. விசிகா வந்து கடைசி வரைக்கும் திமுக கிட்ட பேரம் பேசுவோம், 25 சீட்டு வாரியெல்லாம் பேசுவாங்க. அது ஒத்து வந்து சூட்கேஸ் எல்லாம் கரெக்டா நடந்தா திமுக இருப்பாங்க, இல்லைன்னா மாற்றிடம் தாவுவாங்க. மக்கள் கூட்டணியும் வடிவமைச்சவர் தான். அப்புறம் போது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதெல்லாம் இந்த டிராமா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் ஓடும். ஜனவரி மாசம் தான் ஒரு தெளிவான ஒரு அரசியல் வந்து கிளியர் ஆக முடியும். அதுவரை இந்த மாதிரி இவங்க அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாமா, இல்லை எப்படி இணைவாங்களா அப்படின்னு. ஆனா அதிமுக மெகா கூட்டணி உண்மையா அமையும்னு சொன்னா பாஜக டெப்டி சிஎம் அண்ணாமலை, மற்ற தேமுதிக, பாமக, புதிய தமிழகம், புதிய கட்சி அனைத்து வரையும் அரவணைத்து கொண்டு
பட் எதிர்த்தால் திமுக நிச்சயமாக 2020 வீழ்த்த முடியும். இல்லைன்னு சொல்லிட்டு மெகா கூட்டணி அமைக்கணும்னு சொல்லி கடைசியாக எம்பி எலெக்ஷன் நடந்துச்சுன்னா எடப்பாடியுடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகும். அது விழித்துக் கொள்ளும் வெளிக்கொள்ளக்கூடாதும் அவருடைய கையில் தான். நீங்க சொல்ற மாதிரியே ஒரு கூட்டணி அமைந்தாலும் கூட முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறதுல ஒரு நிலையா நீங்க சொல்றீங்க. அடுத்து துணை முதல்வருங்கிற இடத்துல அண்ணாமலை ஏன் கொண்டு வர வேண்டும்? அந்த இடத்துல அன்புமணி ராமதாஸ் மாற்றம் முன்னேற்றம் முதல்வர் வேட்பாளராகவே களமிருக்காரு. அவருக்கும் அந்த கனவு இருக்காதா? தேமுதிகவுல அந்த கனவு 4 பேர் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது எடப்பாடியுடைய மனதை பொறுத்து. கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் இனி வரும் காலத்திற்கு. அண்ணா கண்ட கூட்டாட்சி, அண்ணா கண்ட இருமொழிகளுக்கும் இழப்பு வந்தாச்சு, அண்ணா கண்ட மத்தியில் கூட்டாட்சி மாநில சொல்றதுக்கும் அதுக்கும் இழப்பு வந்தாச்சு. அதான் சொன்னேன், பழைய எனக்குள்ள புதுன போதுல மாதிரி பழைய சித்தாந்தங்கள் இறந்து விட்டன, புது சித்தாந்தங்கள் பிறந்து விட்டன. அப்புறம் புதுமான தலைவர் உதயம் எடுத்து விட்டாங்க, புதுமான கொள்கைகள் உதயம் எடுத்தாங்கன்னா நிச்சயமா மாற்றத்துக்கான அரசியல் உருவெடுத்தே ஆகும். அப்படி உருவெடுக்கிற போது அதை புரிதலோடு எதிர்கொண்டால் சிறப்பாக இருக்கும். கட்சிக்குள்ளேயே கேட்கிறேன், அதிமுகக்குள்ள எடப்பாடி பழனிசாமி பெரிய சிக்கலில் இருக்கிறார். செங்கோட்டையன் ஒரு பக்கம் குரல் எடுக்கிறார், வேறு பக்கங்கள் இருந்து அங்கங்கே குரல்கள்லாம் எழுது, ஒன்னா சேரணும்னு சொல்றாங்க. அது மாதிரியான சூழல் இப்ப நிலவுது. எடப்பாடி ஒரு சிக்கல்ல இருக்காரா? இல்ல, அவங்க உட்கட்சிக்குள்ளே பிரச்சனை ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு. எனக்கு தகவல் என்னன்னா, போன நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் கூட நான் எல்லாமே பாத்துக்கிறேன், நீங்க கட்சி வேலை மட்டும் செய்யுன்னு சொல்ற போது செங்கோட்டையன் அவர்கள் மிகப்பெரிய சீனியர் லீடர், எம்ஜிஆர் உருவாக்கிய தலைவர். அப்படின்ற போது எடப்பாடியவே செங்கோட்டை உருவாக்கியது. செங்கோட்டை இருந்தபோது எடப்பாடி அவர்கள் வட்டச்செலாந்தவர். ஸோ அப்படி இருக்கிற போது செங்கோட்டையன் அவர்கள் இந்த 2000 விட்டா கட்சி அழிஞ்சு போடும், தொண்டர்கள் விரக்தி விட்டாங்க, இதுக்கு மேல் தாக்கு பிடிச்சி இருக்க மாட்டாங்க. ஸோ விரக்தி கட்சி காணாமல் போயிடும், இந்த எலெக்ஷன் வெற்றி பெறலனா. அதனால நீங்க எந்த கூட்டணி எப்படி அமைக்கணும் ஒரு இதை சொல்லுங்கன்னு சொல்லி எடப்பாடி கேட்கிற போது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி பாக்குற போது இது சரியாக போவதாக தெரியல. ஏன்னா இவங்க எல்லாருமே அரவணைக்காம கஷ்டம். ஏன்னா தினகரன் தினகரால போன எலெக்ஷன் 27 சீட் போச்சு. சோ அப்படி போது ஓபிஎஸ் இருக்காரு, அவங்க அவசர ஓட்டு வைக்கிறார். அதெல்லாம் இவங்க எல்லாம் இணைச்சா மட்டும்தான் அதிமுக வெற்றி பெறும். இவங்க இணைப்பதற்கு மனம் இல்லை எடப்பாடி அவர்கள். அரசியல் புத்திர மனம் இல்லையா, பயப்படுறத விட தன் கை விட்டு போய்விடுமோ நினைப்பது. அரசியல் நம்ம எப்படி ஜெயிக்கிறதுக்காக உபயோகம் பண்ண மொழிய நம்ம அரசு கட்சி நாளைக்கு காணாம போடுமே, நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு கட்சியை காணாம போடும், காட்சி ஆயிடும். ஸோ அப்படி போது இன்னைக்கு நம்ம எதிரியை வீழ்த்தணும்னா எல்லாத்தையும் அரவணைச்சு தான் போகணும். அதான் அரசியல். இன்றைய எதிரி நாளை நண்பன், அதுதான் அரசியல் வாழ்க்கையில் இருக்கு. அப்படின்ற போது அந்த காம்ப்ரமைஸ் உணர்வு எடப்பாடி அவர்கிட்ட இல்லைன்றது ஒரு மைனஸ். அப்படி போது எல்லாரையும் அரவணைச்சு இன்னைக்கு நிபந்தனை தினகரன் ஆகட்டும், சசிகலா, ஓபிஎஸ் கூட 2 நாட்களுக்கு முன்னாடி சொல்றாங்க, நிபந்தனை இல்லாத நாங்கள் கட்சியில் இருக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்குள் உள்ள வெளியே ஆயத்துக்கு கூட விடுங்க. அப்படின்ற போது இணைச்சு கொண்டு இது பண்றது என்ன இருக்கு? அரவணைச்சு நீங்க தான் பொதுச்செயலாளர், நீங்க தான் முதலமைச்சர். அப்படிப்பா சில பிரச்சனைகள், சில முரண்பாடுகள்லாம் வரதான் செய்யும். அதில் சரிக்கட்டு இழுத்து கொண்டு போறதான் தலைவன். அந்த இடத்தில் எதற்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மறுபடியும் கொண்டு நம்ம பிரச்சனை ஆக்கணுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் நிச்சயமாக 2020 நிச்சயமா ரொம்ப கஷ்டப்படுவார். இந்த கூட்டணி நீங்க சொல்ற மாதிரி அண்ணாமலையோடு இபிஎஸ் சேரணும் அப்படிங்கிற விஷயத்துல யாரு முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி தானா இல்ல அண்ணாமலை அவர்களா? இல்ல, அது பார்வை தப்பு. அதுல எடப்பாடியும் அண்ணாமலையும் முரண்பாடுன்னு கிடையாது. இப்ப அது கூட்டணிக்கான நேரமும் கிடையாது. ஸோ இப்ப அவங்க கட்சியை வளர்க்குறவளே பார்ப்பாங்க, அவங்க கட்சியை வளர்க்குற பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு 6 மாசம் கழிச்சு ஜனவரி மாசம் அளவுல திரைமறைவு பிறகு வாதங்களும் பேசிட்டு இருப்பாங்க, மறைமுகமான பேச்சுவார்த்தையில் போகும். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா ஜனவரி மாதம் கிட்ட 2026 பிறக்கிற போது தான் ஒரு முடிவு கிடைக்கும். அது வரையும் இந்த மாதிரி பேசுவாங்க, முரண்பாடாக கிடையாது. இவர் கட்சி இவர் வளர்க்குறாங்க, அவங்க கட்சி வாங்க. பாஜக பொறுத்தவரை அண்ணாமலை இல்லைன்னா அந்த கட்சி இல்லை. ஏன்னா இங்க இருக்கிற வானதி சீனிவாசட்டும், முருகன் ஆகட்டும், ராஜாவாகட்டும், எல்லாருக்குமே அவங்கள அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகல. ஸோ இங்க ஒரு தலைவர் பின்னாடி இருக்கானா அண்ணாமலை என்ற ஒரு மனிதன் பின்னாடி தான் தொண்டர்கள் இருக்கான ஒழிய இங்க இருக்கிற அத்தனை தலைவர் பின்னாடி பாஜக இல்லை. ஸோ அண்ணாமலைக்காக மட்டும்தான் வாக்கு விட முடியும். தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக அல்ல. பாஜக என்றைக்கும் இருப்பது போல் இருக்கிறது. அண்ணாமலை ஒரு நபருக்காக மட்டும்தான் பாஜக வாக்கு வங்கி போடுறான். இதுதான் இருக்கிற கலைதார்த்தம். ஸோ இப்போ பாஜக வளர்ந்துருக்கிறதுனா பாஜக கட்சி வளரல, அண்ணாமலையால் தான் வளர்ந்து இருக்கிறது. ஸோ அந்த வளர்ச்சி அண்ணாமலைக்கு இருக்கு. அண்ணாமலை இருக்காரு, அண்ணாமலை தான் வளர்றாரு. பாஜக அண்ணாமலை தலைவர் மாற்றப்படுவார். அண்ணாமலை இல்லைன்னா மறுபடியும் நோட்டாக்கு தான் போகும். அண்ணாமலை இருந்தால் மட்டும்தான் பாஜக வளர்ச்சி போறோம். 25% நெருங்குற அளவுக்கு கொண்டு போனா அது அண்ணாமலையில மட்டும் தான் முடியும், வேற முடியாது. ஏன்னா ஒரு தலைவனுக்கான ஒரு ஃபாலோவர்ஸ் உருவாயிட்டாங்க. இப்ப சீமானுக்கு, அண்ணாமலைக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு, விஜய்க்குன்னு உருவாகிற மாதிரி இது மாதிரி மற்றவங்க லீடர்ஸ் உருவாகல. இப்ப வானதி ஆகட்டும், முருகன் ஆகட்டும், மற்ற இருக்கிற அத்தனை பேருமே அவங்களை சுத்தி விசுவாசமான ஆட்கள் உருவெடுக்கல. இல்ல கூட்டம் உருவாகிறது ஒரு ஒரு பெரிய விஷயங்கள், மக்கள் சேர்றாங்க, எல்லாம் ஒண்ணுதான். நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் எங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனா வெற்றி பெறணுமா அரசியல் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுக்கான உழைப்பு அரசியல் செய்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அந்த கல அரசியலை விட்டு கமலா அரசியல் பண்ணா நிச்சயமா வெற்றி வாய்ப்பு பெற முடியாது. சோ அவங்களும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். மக்கள் தாமரைக்கு வாக்களிக்க தயாரா இருக்கான், அவங்களை சந்திக்க நிர்வாகிகள் இல்லை.
மக்கள் மத்தியில தாமரைக்கு வாக்களிக்க தயாராயிட்டாங்க. சோ அப்படின்ற அவங்களை சந்திச்சு வாக்குகளை பெறுகிற அளவுக்கு நிர்வாகிகள் நிர்வாகிகளே இல்ல. சோ எல்லாமே அதுதான் பிரச்சனை. அண்ணாமலை அவர்களுடைய தோல்வி என்னன்னா, பேச்சுக்கள், சிந்தனைகள், செயல்கள், உளவியலை சந்திக்கிறது அத்தனையும் பக்கா சூப்பர். ஆனா அவர் எங்க தவறானா முழுக்க முழுக்க கள அரசியல் தான் தவறுவார். கள அரசியலை இதுவரையும் கண்டினியூட்டி பண்ணவே இல்லை. ஸோ மாவட்ட ரீதியாக ஒன்றிய நகர சத்திய கேந்திரான்னு சொல்லுவாங்க பாஜக. அந்த சத்திய கேந்திரா பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் பிறகு செயல்படவே இல்லை. சோ ரொம்ப மோசமா இருக்கு. 8 மாதங்களாக அது பலவீனமா இருக்கு. இதெல்லாம் அவங்க செயல்படுத்தணும். சோ அப்படிங்கும்போது மீண்டும் கட்சிக்கு புத்துயிர் கொடுக்கப்படணும். இது அண்ணாமலை ஒன் மேன் ஆர்மின்ற மாதிரி அண்ணாமலைக்கு மிகப்பெரிய சவாலான இது. ஒரு பக்கம் திமுக வீழ்த்துவதற்கு போராட வேண்டும், ஒரு பக்கம் கட்சியை காப்பாற்றப்பட வேண்டும், ஒரு பக்கம் தன்னுடைய ஃபாலோவர்ஸை அவனுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பழுதன சவால்களை எதிர்கொண்டு சாதிக்க வேண்டிய சூழ்நிலையை அண்ணாமலை இருக்கிறார். ஆனா மற்றவர்கள் இப்ப திமுக நாளைக்கே தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு கட்டமைப்பு உருவாக்கி இருக்காங்க. ஏடிஎம்கேவும் இருக்கு. அதே மாதிரி பிஜேபி தயாராச்சுன்னா தமிழக மக்கள் வாக்களிக்க மனம் உருவெடுத்து விட்டது தாமரைக்கு. முன்னெல்லாம் தாமரை கண்டா வேற மாதிரி இருப்போம், பாஜக கண்டா வேற மாதிரி இருப்பான். இப்ப பாஜக கண்டா ஓட்டு போடுற அந்த எண்ணம் உருவெடுத்துருக்கு. அந்த ஓட்டு போறவங்களை சந்திச்சு வாக்கு பெறுவதை செயல்களில் பாஜக செயல்பட்டா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கட்சிக்குள்ளதான் அந்த வேலைகள் செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. கட்சி கட்டமைப்புகள் முழுக்க பாஜக கட்சி உட்கட்டமைப்புகளை சீர்படுத்தினால் மட்டும்தான் எதிர்கால இலக்கை அடைய முடியும், இல்லைன்னா கஷ்டம். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு. அவங்களுடைய வாக்கு சதவீதம் விஜய் அவர்கள் வருகைக்கு பிறகு குறையுமா இல்ல உயர்ந்து போக வாய்ப்பு? அது வாய்ப்பே இல்லை. எல்லாருமே சீமானுடைய வாக்குகள் குறைய நிச்சயமா சொல்றோம், வாய்ப்பே இல்லை. உயர வாய்ப்பு இருக்கா? உயரவும் வாய்ப்பு பாத்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் தக்க வச்சுக் கொள்வார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாளை என்னன்னு தெரியாது. 8 மாசம் இந்த விஜயுடைய அரசு எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை விஜய் அவர்களுக்கு இந்த சீமானுடைய வாக்கள் செல்லாது. அது மட்டும் உறுதியா சொல்ல முடியும். நாளை என்பது நம் கையில் அல்ல. சோ இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சீமான் அவர்களுடைய வாக்குகள் தாவேக்கு செல்வதற்கு வாய்ப்பு குறைவு. திமுக வாக்குகளோட தாவேக்க போக முடியும், அதிமுக வாக்கள் தாவேக்க போகும், விசிக வாக்கள் தாவேக்க போக முடியும். ஆனா நாம் தமிழருடைய வாக்குகள் விஜய்க்கு போவது என்பது கேள்விக்குரியான விஷயமா. நாம் தமிழருடைய வாக்குகள் நாம் தமிழருக்கு தான் வரும். அந்த சூழல் தான் இன்னைக்கு அது சீமான ஃபாலோவர்ஸ்ங்க. அது அவ்வளவு சாதாரணமா மாத்தி போக மாட்டாங்க. ஸோ கமிட்டட் ஓட்டர்ஸ், அதாவது சீமானுக்கு கமிட்டான ஓட்டு. அப்படி சொல்ல போனா 8% கமிட் ஓட்டு சீமானுக்கு இருக்கு. அப்படியே திமுக கமிட் ஓட்டு 21% இருக்கு. அதிமுகவுக்கு ஜெயலலிதா இருந்த போது 25-26% இருந்தது. இன்னைக்கு எடப்பாடி வந்ததால 18% இருக்கு கமிட் ஓட்டு இதெல்லாம். ஸோ இப்படி ஒவ்வொரு கட்சி கமிட் ஓட்டு இருக்கு. அந்த கமிட் ஓட்டுல பாத்தீங்கன்னா சீமானுக்கு கமிட் ஆனவங்க மாத்தி போட மாட்டாங்க. 8% ஓட்டு இருக்கு. அது சால்ரா தொடர்ந்து பார்த்தா தேர்தல் செஞ்சுக்கிறப்போ அதை தன்னை தக்க வச்சுட்டு இருக்கு. அப்படின்னா அது கமிட் ஓட்ஸ். கமிட் ஓட்ஸ் மாறவே மாறாது. இந்த முன்ன பின்ன ஈரோடுல கொஞ்சம் வருது, அது முன்ன பின்ன மாறும். சோ கமிட் ஆனது ஓட்டு மாறாது. இப்ப அதே மாதிரி பாஜக எடுத்துட்டீங்கன்னா 6.6% வாக்குகள் கமிட் ஆயிடுச்சு. சோ மீதி பாத்தீங்கன்னா 1.4 நடுத்தர மக்கள் இருக்கிற மற்ற மக்கள் அண்ணாமலைக்காக போடுற ஓட்டு அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாக்கணும். ஒரு பக்கம் அதிமுக 3.5% ஓட்டு ஜம்ப் ஆயிருக்கு. இதெல்லாம் ஆனதா 11.27%. சோ இது இந்த இடத்துல அண்ணாமலர்களுடைய அரசியல் அதிரடி அரசியலும் இதுங்களுக்கு இப்போ மறுபடியும் பழைய ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ அந்த மாதிரி இறங்கி அடிச்சு வேலை செஞ்சாருன்னா திமுக எதிர்ப்பாகவும் நல்ல கருத்தில பதிவிட்டு போராட்டங்களையும் முன்னெடுத்து செஞ்சாருன்னா நிச்சயமா வாக்கு வங்கி ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏறுச்சுன்னா நிச்சயமாக மற்ற கட்சிகளும் பாதிப்பு இருப்பதாக பார்க்கலாம். நடிகர் விஜய் அவர்கள் தாவேக்காவுடைய தலைவராக மாறிய பிறகு அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய அந்த ஒரு ஆதரவுல தான் அது கிடைச்சிருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. திமுகவினுடைய மூத்த அமைச்சர்களே கூட இப்ப தெரியுதா தாவேக்கா விஜய் அவர்கள் யாரை இயக்குறாங்க, அவங்கள பாஜக தான் இயக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியா? இல்ல, அதாவது அது சிரிப்புக்குரியது. தாவேக்கா கட்சிக்கு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனுடைய போட்ட பிளான் தான் அது. ஸோ ஆதவ அர்ஜுனல் அந்த ஒரு துப்பாக்கி எதுக்கு வர ஒரு கெட்டப்பு வச்சுன்னா ஒரு சிஎமுக்கான ஃபார்ம் ஆதவ அர்ஜுனை போட்ட ஸ்கெட்சு. அப்படின்ற போது அந்த கம்பெனி கொடுக்குறாங்க. கம்பெனி கொடுக்குற போது அது மேல எடுத்துதான் நடவடிக்கை தான் ஒய் பிரிவு கொடுக்க போறாங்க. ஆதவ அர்ஜுனா கம்ப்ளைண்ட் அது ஒரு கிடையாது. அதுக்கான பிளான போடுறதுன்னா சோ இது ஒரு கம்பைண்ட் போடுறதுனால ஒரு சிறந்த நடிகரா இருப்பதால, ஒரு ஸ்டார் நடிகரா இருப்பதனால அவர் கண்டிப்பா ரசிகர் மன்ற போற ஃபீல்டுக்கு போறப்போ நிச்சயமா ஒரு பிரச்சனை வரும்னு காரணத்துக்காக இந்த ஆடியோ வந்துச்சு இல்லையா, அதை ஒரு மெயினா காரணம் வச்சு நாளைக்கு பல சிக்கல் இருக்கு. ஏன்னா சமுதாயத்துல ஒரு பிரபலமான லீடர்ஸ் தலை ஹீரோ அப்படின்போது களத்துக்கு போறப்போ நிச்சயமா எதிரிகள் திமுக மற்ற ஏனைய கட்சிகள் ஏதாவது சதி தீட்டுமோன்ற ஒரு அச்சம் ஏற்படுதுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறதால அந்த கம்ப்ளைண்ட் விசாரணை செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஒழிய இதுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படின்னா பாஜக இது அண்ணாமலை தியாவுக்கு கிளிகளும் கிளிக்கிறாரு. இப்போ லிட்டில் பாய்ஸ் கட்சி அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு இதுக்கும் வித்தியாசம் இல்லையா, ஒழுங்கா எழுதி கொடுக்கின்றாரு. ஸோ இப்படி கலாய்க்கின்ற போது எப்படின்னு சொல்லலாம். எதுக்கு போறது. அப்புறம் திமுகவோட மறைமுகன்றாங்க. எடப்பாடி ஸ்டாலின் சொல்றாரு
எடப்பாடி Dubbing voice. கற்பிங் வாய்ஸ் இருந்தாரு. இது எடப்பாடி சொல்றாரு ஸ்டாலின் வந்து ஏ டீம்ங்கிறாரு. யாரும் ஏ டீம் பி டீம் இல்ல. அவங்களுக்கு வந்து நான் உத்தம காட்டிக்கிற அரசியல் பண்றாங்க ஒழிய யாரும் மறைமுக வெளிமுக இது கிடையாது. இது வந்து ஒரு அரசியல் மாற்றி சொல்ற விஷயமா இருக்க ஒழிய மற்றபடி பாத்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளைண்ட் மூலமாக தான் வந்து உளவுத்துறை வந்து விசாரணை செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்காங்க ஒழிய இதுக்கு ஆதவ அர்ஜுனா போட்ட ஸ்கெட்ச் தான் ஒழிய. ஏன்னா இப்போ பார்த்தா நார்மலா போற ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு ஒரு 4 பேர் என்னன்னா ஒரு இமேஜ் உயரும். ஒரு போலீஸ்கார் வந்து முன்ன வர ஒரு தலைவருக்கான ஒரு கெத்து வரும். இதை வந்து உருவாக்குனது ஆதவ அர்ஜுனா. ஸோ ஆதவ அர்ஜுனுடைய ஃபார்முலா இங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம் ஒழிய மற்றபடி வந்து பாஜகவிற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லைன்னு நான் பார்க்கிறேன். ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் வெளிப்படையாவே பேசுறத பார்க்க முடியுது. இது மூலமா விஜய் அவர்களை பூம் பண்றது மூலமா திமுகவினுடைய வாக்கு சதவீதத்தை குறைக்க ஒரு திட்டம் இருக்கு. அது தப்பு. திமுக வாக்குகள் குறையுது, அது மட்டும் உண்மை. அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா வந்து திமுக வாக்குகள் விஜயால் பாதிப்புண்டு, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா இது வந்து இது பாஜக தான்ன்றது என்னால ஏத்துக்கொண்டு சந்தேகத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாஜகவை கடுமையா அவர் சொல்லுற போது பாஜகவை திமுக எதிர்க்கிறார். அப்படி பாஜக எப்படி வந்து கூட்டணியா இருக்கும்? மறைமுக வெளிப்படை கூட்டணி எப்படி இருக்கும்? சோ வாய்ப்பு இல்லையே. அவர் தமிழ் தேசியம் இந்துத்துவ அரசியல் முன்வைக்கலையே. தமிழ் திராவிட அரசியல் முன்வைக்கிறாரு. திமுக நீட்டை தானே ஆதரிக்கிறாரு. அப்புறம் எங்கிருந்து பாஜக இருக்கும் சொல்லுங்க? திமுக நீட்டு குரல் கொடுக்க திமுக இவருக்கு குரல் கொடுக்குறாரு. அப்புறம் இங்க எங்க வடசை முரண்பாடா இருக்கிற போது எப்படி சாதி குறிப்பிடும்? நான் கேள்வி கிடையாது. இப்படி எல்லாமே அவங்க வந்து ஏதாவது கருத்தில பதிவிடுக்காக சொல்றாங்க. முழுக்க தாவேகா வந்து 2020 பிறகுதான் வந்து ஒரு வலுவான கட்சியை கூட்டு போகணுன்ற ஒரு பிளானை வச்சிருக்காங்க. இந்த 2020 ஒரு சம்பிரதாயத்துக்காக தேர்தல் சந்திப்பாங்க. அதுக்கான முயற்சிகளை கடுமையாக மேற்கொள்வாங்க. 2020 பிறகுதான் அவங்களுடைய உதயநிதிக்கு சைட்டா மோதக்கூடிய வாய்ப்பா இருக்குன்னு நான் பாக்குறேன். தமிழகத்தினுடைய தலைவராக பாஜகவினுடைய தலைவராக அண்ணாமலை வந்துருவாருன்னு நீங்களும் கடந்த 1 மாதங்களாக நிறைய நேர்காணல சொல்லிட்டீங்க. ஏன் இவ்வளவு தாமதம் வருவார் அண்ணாமலை? அரசியல் பார்த்து சொதப்புறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அரசியல் லீவ் விட்ட மாதிரி இருக்குது. அண்ணாமலை அறிவித்தல் மட்டும்தான் எழுச்சி பிறக்கும், தொண்டர்கள் மகிழ்ச்சி பிறக்கும், அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸுக்கு புத்துணர்ச்சி பிறக்கும். ஸோ இந்த விஷயத்த வந்து சோம்பேறி ஆக்குறாங்க, செயல் இழந்து போறாங்க. கட்சி போராடி வளர்க்க வேண்டிய நேரத்தில் திமுகலாம் இன்னைக்கு நாளைக்கே தேர்தல் வச்சு சந்திக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆடு கோடியெல்லாம் வெட்டி கோட்டரெல்லாம் கொடுத்து பிரியாணிலாம் கொடுத்து பூத்து கமிட்டியை உருவாகிட்டு இருக்கான். சத்தியக்கு எதிராக செயல்படாமல் இருக்கு, நிர்வாகிகள் செயல்படாமல் இருக்காங்க, மாவட்டத்தில் வச்சு அதிகாரத்தில் குளறுபடி, மண்டலத்தில் வச்சு குளறுபடி, இப்படி பல்வேறு விதமான சிக்கல்கள் இருக்கு. நிர்வாக சிக்கல்களை ஒழுங்குபடுத்த வேண்டும், தேர்தலுக்கு தயார்படுத்தப்பட வேண்டும். திமுக மிகப்பெரிய சக்தி பலத்தை கொண்ட திமுக, பணப்பலத்தால் படைபலத்தால் கொண்ட இயக்கம், அதை வீழ்த்துற அளவுக்கு கட்டமைப்பு உருவாக்கணும். ஸோ இதெல்லாம் சவால் நிறைய இருப்பதனால விரைந்து முடிவெடுத்து பாஜக அறிவித்தால் சிறப்பாக இருக்கும். அண்ணாமலை தான் தலைவர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அண்ணாமலை இல்லாமல் பாஜக இல்லை, அதில் உறுதியா இருக்கலாம். ஸோ இவங்க லேட் பண்றதா இந்த சிக்கல் இருக்கு. லேட் பண்ணுறப்ப தொண்டர்கள் விரைத்தடைகிறான். அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் வைக்கிறார். மற்றபடி இங்க வந்து பாஜகவுடைய மற்ற யாருக்கும் ஃபாலோவர்ஸ் கிடையாது. இருக்கிற அனைத்து லீடருக்கும் ஃபாலோவர்ஸ் கிடையாது. அண்ணாமலை பின்னாடி தான் வரான். அண்ணாமலையுடைய பேச்சை கண்டுதான் பின்னாடி வராங்க ஒழிய முருகன் பேச்சை கண்டோ இல்ல வானதி பேச்சை கண்டோ மற்றவங்க பேச்சை கண்டோ அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ற தொண்டர்கள் கிடையாது. இது முழுக்க அண்ணாமலைக்காக தான் இருக்கு. இப்ப அதான் பாருங்க, 3% தான் பாஜக இருக்கு. ஆனா அண்ணாமலைக்காக மட்டுமே 5% ஓட்டு இருக்கு அந்த கட்சியில. அண்ணாமலைக்காக மட்டுமே 5% ஓட்டு. அண்ணாமலை அந்த 5% ஓட்டு அப்படியே தாவேக்காவும் நாம் தமிழுக்கும் தாவிடும். மீண்டும் நோட்டாவுக்கு தான் பாஜக இருக்கும். ஸோ அண்ணாமலைக்காக மட்டும் தான் அங்க ஓட்ட ஒழிய மற்ற யாருக்காகவும் ஓட்டே இல்லை. அண்ணாமலை இருந்தால் மட்டும்தான் வாக்கு வங்கி அந்த கட்சிக்கு சேரும் ஒழிய இல்லைன்னா சேராது. ஸோ அதனால 2026 பொறுத்தவரை அண்ணாமலை மையம் கொண்டதாக பாஜக இருக்கும் ஒழிய மற்றவர்கள் இருந்தாலும் அவங்க பலியடாயிடுவாங்க. ஸோ இந்த 2026 பொறுத்தவரை நயனா நாயகன் ஆகட்டும், ராஜாவாகட்டும், வானதி ஆகட்டும், கேசவன் ஆகட்டும், சக்கரவர்த்தி ஆகட்டும், அங்க இருக்கிற அத்தனை கட்சிக்காரர்கள் யாராக இருக்கட்டும் அவர்களுக்கு வாக்கு வங்கி அல்ல. வாக்கு வங்கி இருக்கிற ஒரே தலைவன் ஒன் மேன் ஆர்மியா இருக்கக்கூடிய அண்ணாமலை மட்டும்தான் இருக்காரு ஒழிய மீது யாருக்கும் இல்லை. அப்படி நினைச்சிட்டாங்கன்னா அவங்க வாயிலே அவங்க மண் எடுத்து போட்டுக்கணும். ஸோ எதுக்கு அந்த வார்த்தை சொல்லணும்னா அவங்களுக்கு யாருக்கும் இந்த ஊடகத்தின் வாயிலாக தான் தன்னை ரீச் பண்ணிடுறாங்க. ஊடக பாலிடிக்ஸ் தான் பண்றாங்களே ஒழிய கள பாலிடிக்ஸ் யாருமே செய்யல. களத்துக்குள்ள போய் கட்சியை வளர்க்கணும், கிராமங்கள் தோறும் கட்சியை வளர்க்கணும், மாவட்ட தோறும் கட்சியை வளர்க்கணும், திமுக எதிர்ப்பான ஒரு வலுவான பணக்கார மாவட்டத்தில் போடணும். ஒண்ணும் இல்லாத ஒரு மாவட்டத்துல மதுரை இருக்க தலைவர் ஸ்கார்பியோ கார் வந்து புக் பண்றாரு. ஸ்கார்பியோ கார் புக் பண்றதுக்கு மாசட்டி வந்து கட்சிக்காரன் வசூல் பண்ணி கட்டுறான். அவன் கட்சி கலை பார்ப்பானா, கட்சி இந்த மாவட்ட தலைவர் வந்து கப்ப கட்ட பார்ப்பானா? எப்படி பண்ணுது பாருங்க. இங்க இந்த அதிமுக திமுக என்ன பண்றான், வலுவான தலைவரை போறான், செலவு பண்றான். அப்புறம் போது இங்க வருமானமும் கிடையாது. சோ இப்படி இருப்பது இத்தனை விஷயம் கடந்து அண்ணாமலை எதிர்கொண்டு அண்ணாமலை அவர்கள் என்ன நிகருக்கு நிகராக நீங்க என்ன டெல்லியில எப்படி வந்து நீ இலவசமா நான் இலவசம் அப்படின்ற மாதிரி நீ எதுக்கு அடிக்கடி நானும் திருப்பி அடிக்கிற மாதிரி அடிச்சா மட்டும்தான் அண்ணாமலை இந்த இடத்துல நிக்க முடியும் இல்லையா? அதை விட்டு போட்டு இங்க வந்து நாங்க காசு கொடுக்க மாட்டோம் இல்ல வந்து இப்படி அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்ல. இங்க சிஸ்டம் ஒன்னும் மாறல, கெட்டு குட்டிச்சுதான் இருக்கு, அதே கான்ஸ்டா இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம தப்பிக்கணும், அதுக்காக மட்டும்தான் அரசியல் செய்ய வேண்டும்.
அண்ணாமலை அவர்கள். அப்படி பார்க்கிற போது நிறைய சவால்கள் இருக்கிறது பாஜகவிற்கு. இன்னும் காலம் தோன்றது அந்த கட்சிக்கு தான் இழுக்காக வளர்ச்சி கெடுதலாக இருக்கும். பல விஷயங்கள் அதிமுகவினுடைய மெகா கூட்டணி எப்படி அமைய போகிறது, தமிழக அரசியல் களத்துல 2026 எல்லா கட்சிகளுடைய கூட்டணி வியூகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய தகவல்கள் எங்களோடு பகிர்ந்து. உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாக இந்த பிரபாகரன் சார்பாக மிக்க நன்றி. தமிழர்களுக்கு